அடுத்ததாக ரியாத்தில் இருந்து அகமது அமீன் அவர் கேட்கிறார். இது பல தடவை கேட்ட கேள்விதான், அதனால கொஞ்சம் பெண்கள் குறித்து அவர் கேட்கிறார். வயதான பெண்கள் நரைமுடிக்கு சாயம் பூசுவது மார்க்கப்படி கூடுமா? பொதுவா சாயம் பூசுறது கூடும்னு சொன்னா ஆம்பளை பொம்பளை 2 பேருக்கு தான் இஸ்லாத்துல. இஸ்லாத்தில் எந்த ஒரு சட்டத்தை சொன்னாலும் சரி, தொழுவுங்கள்னு சொன்னா ஆண்களை நோக்கி தொழுகிற மாதிரி தான் குர்ஆன்ல வாசகம் இருக்கும். ஆனால் பெண்களுக்கும் அதே தான். நோன்பு வையுங்கள் என்று சொன்னா ஆண்கள் குத்திப அலைக்கும், கும் என்ற ஆண்பாள், உங்கள் ஆண்களாகிய உங்கள் மீது கடமைன்னு தான் குர்ஆன்ல இருக்கும். அதுல இருந்தாலும் அது பெண்களுக்கு உள்ளதுதான். ஏன்னு கேட்ட அப்படி ஆண்கள் ஏன்னா அரபியில ஆண்பாளுக்கு தனி வார்த்தை, பெண்பாளுக்கு தனி வார்த்தை இருக்கு. தமிழ்ல உங்கள் மீதுன்னு சொல்லி ஆணுக்கும் சொல்லலாம், பெண்ணுக்கும் சொல்லலாம். அரபியில் அப்படி சொல்ல முடியாது. அரபியில் ஆண்களாகிய உங்கள் மீது, பெண்களாகிய உங்கள் மீது தனித்தனி வார்த்தை இருக்குது. இப்ப ஒவ்வொரு வசனத்தையும் 2 தடவை சொல்லணும். பெண்கள் எல்லாருக்கும் சொல்றதா இருந்தா ஒவ்வொரு வசனத்தை என்ன செய்யணும்? ஆண்களே உங்கள் மீது தொழுவது கடமை, பெண்களே உங்கள் மீது தொழுவது கடமைன்னு சொன்னா இப்ப இருக்கிற குர்ஆன் டபுள் ஆகி போயிடும். 2 தடவை சொல்லணும்ல. அதுக்காக குர்ஆன் என்ன செய்யுதுன்னு கேட்டா ஒரு தடவை தான் சொல்லுகிறது. சொல்லிட்டு 1-2 வசனங்கள்ல ஆண்களுக்கு சொன்ன எல்லாமே பெண்களுக்கு உண்டு சொல்லி ஒத்தவரையில அனைத்தையும் பொதுவாக்கி விட்டுருச்சு. அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது நரை முடிக்கு சாயம் பூசுவது பொதுவா அனுமதி இருக்குதா? பெண்களுக்கு சில சட்டம் இருக்குது, அது சொல்லிடுவாங்க. பெண்களுக்கு மாதவிடாய் குறித்த விஷயங்கள், பிள்ளை பேருக்கு பிறகு உள்ள விஷயங்கள், இந்த மாதிரியான மேட்டர்கள் எல்லாம் தனியான சட்டங்களா இருக்கும்ல, அதுகளை தனியா சொல்லிடுவாங்க. அப்படி சொல்லப்பட்டதுதான் பெண்களுக்கு. அப்படி இல்லாம பொதுவாக ஒரு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னா அதுல என்னவா ஆண்கள் பெண்களும் தான் அதுல அடங்குவாங்க. அப்ப பொதுவாக சாயம் பூசலாமான்னு கேட்டா சாயம் பூசுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. எந்த அனுமதி இருக்கிறது? அனுமதி மட்டும் இல்ல, பூசணும். சாயம் பூசணும். புகாரியில 3462வது ஹதீஸில் இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டா அபூ ஹுரைரா சொல்றாங்க, இன்னல் யஹூத வன் நசாரா லா யஸ்புகுன, யகூதிகளும் நசாராக்களும் அவங்க சாயம் போடுவது இல்லை. ஹாலி போகும், நரைத்த முடிக்கு சாயம் பூச மாட்டார்கள். ஹாலி போகும், அவங்களுக்கு நீங்கள் மாற்றம் செய்யுங்கள். இப்ப நரமுடி வெள்ளை வெள்ளையர்ந்து பணங்கா மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. எப்படி செய்யணும்? வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கு என்று சொன்னால் அதுக்கு ஒரு கலரை போட்டு என்ன செய்யணும்? மாத்துறது. அது யூதன கிறிஸ்தவர்களுக்கு எதிராக அன்றைக்கு இருந்த யூத நசாராக்களுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் கட்டளையிடுறாங்க. அப்ப பூசலாமா என்று கேட்பதை விட பூச வேண்டும் என்று என்ன செய்யறாங்க? சொல்ற காட்சியை பார்க்கணும். அதனால உங்களுக்கு வெள்ளை மரம் நரைச்சு போச்சுன்னா வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்குன்னு அவசியம் கிடையாது. உடம்புக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில், அலர்ஜி இல்லாத வகையில அதுக்குரிய சாயங்களை வாங்கி நீங்கள் அதை சாயமேற்றிக் கொள்வது வரவேற்கத்தக்கது. ஆணுக்கும் வரவேற்கத்தக்கது, பெண்ணுக்கும் வரவேற்கத்தக்கது. வெள்ளை வெள்ளையர்ந்து இருக்கணுங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்குது. என்ன கண்டிஷன் கேட்டா, அபூபக்கர் சித்திக் இருக்காங்கல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உற்ற தோழர், முதல் ஜனாதிபதி, அவங்களுடைய தகப்பனார் அபூ குஹாஃபா. அப்ப ரசூலுல்லாஹ் மக்கா வெற்றிக்கு போயிருக்கும்போது என்ன செய்யறாங்கன்னா, அவர் வயசான ஒரு ஆளு, அவரு ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை ஏத்துக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? அவர் அழைச்சிட்டு வர்றாங்க. அவர் வயசான காலத்துல மகன்லாம் ரொம்ப ஆரம்ப காலத்து முஸ்லீம் ஆயிட்டாரு. இவங்க உள்ளத்துல இருந்து கடைசியில இதெல்லாம் தழுவுறாரு. அவரை கூட்டிட்டு வர்றாங்க. வந்த மக்கா வெற்றியின் போது அவர் அழைச்சிட்டு வர்றாங்க ரசூலுல்லாஹ்ட்ட. வந்துச்சுங்கன்னா வெள்ளையர்னு என்ன செய்யுது? தலையெல்லாம் வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது, முடி அந்த மாதிரி இருக்குது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னா, கையிரூஹு, இதை மாத்துங்க, முடி, தாடி முடி, தலைமுடி, மீசை எல்லாமே வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது, கையிரூஹு, இதை நீங்கள் மாற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் சொல்றாங்க, ஜன்னி புகு சவால், அந்த கருப்பை தவிர்த்துக் கொள்ளுங்கள். பிளாக் இருக்குல்ல, அந்த அடர் பிளாக், அந்த மாதிரியான ஒரு பிளாக் கருப்பை நீங்க தவிர்த்துக் கொள்ளுங்கள். கருப்பு அல்லாத ஏதாச்சும் ஒரு நிறத்தை கொண்டு நீங்கள் மாத்துங்கள். அப்ப மாத்துறதுங்கிறது வரவேற்கத்தக்கதாகத்தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர வெள்ளை வெள்ளையர்னு வைத்திருப்பது வரவேற்கத்தக்கதாக சொல்லப்பட கிடையாது. அதனால முஸ்லீம்கள் என்ன செய்யணும்னு கேட்டா, இதை நம்ம அனுமதி இருக்கான்னு கேட்கலாம் ஆக்கிவிட்டாங்க. இதுதான் சிறந்தது. இந்த தாடி மீசை தலைமுடி எல்லாம் சாயம் போட்டுக் கொள்வதுதான் சிறந்தது. ஆனா இருந்தாலும் பெண்ணா இந்த வெள்ளை வெள்ளையர்னு போயிடுச்சுன்னு சொன்னா அதுதான் சிறந்தது. ஆனால் இப்ப எப்படி மக்கள்கிட்ட எப்படி ஆக்கிட்டாங்கன்னு சொன்னா, அது போடலாமான்னு ஒரு கேள்விக்குரிய மாதிரி ஆக்கிட்டாங்க. போடுறது நல்லதுன்னு யாருக்கு என்ன செய்யல, விளங்கல. அதே நேரத்தில் என்ன செய்யணும்னு கேட்டா, அந்த கருப்பு இருக்குல்ல, சவாதுன்னு நல்ல அடுப்புக்கு காக்கா மாதிரி உள்ளது, காக்கை நிறம் இருக்குல்ல, அந்த கலர்ல உள்ள கருப்பை நீங்க தவிர்த்து கொண்டு
பிரவுன் போடலாம், டார்க் பிரவுன் போடலாம், அல்லது மருதாணி மெஹந்தி அந்த ஒரு கலரை போட்டுக்கலாம், அல்லது உங்களுக்கு பிடிக்கும் மாதிரி எந்த ஒரு கலரை வேணாலும் போட்டுக்கலாம். எதையாவது கொண்டுதான் மாற்ற சொல்றாங்க, மாத்திக்கிறங்கிறாங்க. அதனால ஆணும் மாத்திக்கிறலாம், பெண்களும் மாத்திக்கிறலாம். இதுல மார்க்கத்தினுடைய எந்த ஒரு அம்சத்துக்கு என்ன இல்லை, மாற்றம் கிடையாது. டைம் ஆயிடுச்சா? சரி.